விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆண்டு நிறைவடைஞ்சதை ஒட்டி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அது பாத்தீங்களா? ஒரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருக்கு. நெகட்டிவா பேசணும்னு நோக்கம் இல்லை. முன்னை விட விஜய் பரவாயில்லன்னு தோணுது. இப்ப பாருங்க தொண்டர்கள் எவ்வளவு உற்சாகமா இருக்கு. இப்ப பாக்குறோம்ல. அது இப்ப ரீசெண்டா ஒவ்வொரு மாவட்டத்துக்கான கரெக்ட் முழுக்க இது ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ண இருக்கும். அங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆனந்துக்கும் உள்ள முரண்பாடு. அதனால விஜய் ஏதோ ஒரு விஷயத்த தடுக்கப்பட்டிருக்கிறாரு. நான் சொல்றேன் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வேணும். அது முடிச்சிட்டாருன்னா அப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டா இறங்க போறாரு. முடிச்சிட்டு 70வது படம் டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. அவர் சொன்னாரா விஜய் எங்கயா சொன்னாரா இதுதான் எனக்கு 69 கடைசி படம் சொன்னாரா? ஆமா சொன்னாரு. எங்க சொன்னாரு? அறிக்கையெல்லாம் ஒண்ணும் சொல்ல. ஒப்புக்கொண்ட 2 படங்கள் தான் சொன்னார் தவிர என்ன 69 படம் தான் கடைசி படம் சொன்னாரா? 50 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நடிகர் விஜய்க்கு. 50 லட்சம் ஃபாலோவர்ஸ் எவ்வளவு பேருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணவருக்கு தெரியுமா? இல்ல 50 லட்சம் பேர் சினிமாவில் இருக்கிறாங்க. அரசியல் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? எல்லாம் சொல்றாங்க 1 கோடி பேர் நம்பர் ஆகிட்டாங்க. கிடையாது. அரசியல் விஜயை பொலிட்டிஷியன் விஜயை ஃபாலோ பண்றவங்க 5 லட்சம் பேர் தான் இருக்காங்க. விஜய் தானே முடிவு பண்ண, அவர் தான் தேடணும். அவர் கட்சி அவர் தான் தேடணும். நான் சொல்றேன் இருக்கிறார். ஆனா அவருக்கு எளிதா கண்ணில் படுறது ஒரு ஆதவ அர்ஜுனா, ஒரு ஜான் ஆரோக்கியசார். ஆதவ அர்ஜுனா ஒரு மிகப்பெரிய ஆளுமையா நீங்களே நினைச்சீங்க. சுஷியானந்தோட செல்வாக்கை இவர் எப்போ குறைக்கிறாரோ, சுஷியானந்த் எப்போ ஓரம் கட்டுறாரோ, இல்ல சுஷியானந்த் எப்போ பொட்டலம் கட்டி பாண்டிச்சேரிக்கு அனுப்புறாரோ அப்போ விஜய் கிளியர் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அரசியல் மைனஸே பாத்தீங்கன்னா புஷியானந்த் தான். ஏன்னா 2வது 3வது நபர்ல யாரையும் கிட்ட விட்டாதானே ஐயோ அவன் வரக்கூடாது இவன் வரக்கூடாது. நேற்று வரைக்கும் ஐயநாதனுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாரு. நேற்று அவர் வந்துட்டாரு. இனி நான் விஜய் ஆதரிக்க மாட்டேன் சொல்லிட்டாரு அவரு. ஏன்னா எனக்கு டவுட் வந்துச்சு, எனக்கு அவருடைய நடவடிக்கை பிடிக்கல எனக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு. விஜய்னு சொல்றாரு. நேற்று வரைக்கும் தளபதி சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கம்மியாக இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாரு. நல்லது தானே, மகிழ்ச்சி தானே. ஆனா அதுதான் நான் சொல்றேன், இன்னும் இது போதாதுன்னு. நான் இன்னும் ஒரு அரசியல் நடவடிக்கைகள் பத்தாது போதாது. ஆரம்பம் இல்லை சார், கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே இருக்கட்டும். அதான் அவர் சொன்ன மாதிரி நிதானமாகவே நம்ம பயணிக்கிறோம்னு சொல்கிறாரு. பார்க்கணும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் சேகுவார் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கம்மா. ஓகே சார். விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆண்டு நிறைவடைஞ்சதை ஒட்டி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அது பாத்தீங்களா? அது எப்படி பாக்குறீங்க? ஒரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருக்குமா. நம்ம நெகட்டிவா பேசணும்னு நோக்கம் இல்லை. முன்னை விட விஜய் பரவாயில்லன்னு தோணுது. முன்னாடி இருந்ததை விட அடிக்கடி வெளியே வராரு. அதுலயே அவர் குறிப்பிட்டிருந்ததும் பாத்தீங்கன்னா நிறைய போராட்டத்துக்கு நம்மளும் குரல் கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய இந்த கட்சியினுடைய பணிகள் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கான நடவடிக்கைன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது குறைவுதான். ஒரு வருஷத்துல நீங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்கல்ல, ஒரு 5 இன்சிடென்ட்டோ ஒரு 8 இன்சிடென்ட் நீங்க சொல்றீங்கல்ல, அது குறைவுதான். ஒரு வருஷத்துல நீங்க நடவடிக்கைன்னு பாத்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு நீங்க ரொம்ப லேட்டா கூட வந்தீங்கன்னு சொல்லலாம். நீங்க பேர் அறிவிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் கேட்டினா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகிறீங்க. எங்கே தெரியுமா கேட்டது நான் நினைக்கிறேன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறவங்க கிட்ட இருக்க கோளாறு நான் நினைக்கிறேன். விஜய் கிட்ட இருக்கிற கோளாறு மாதிரி தெரியல. நீங்கள் ஒரு கட்சியோட பேரை அறிவிக்கிறீங்கன்னு சொன்னால், பேரை அறிவித்த உடனே அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் சினிமாவில் இருங்க, நான் படத்தில் நடிங்க அதெல்லாம் வேறு. பட் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் கோட் படம் முடிச்ச பிறகு கூட நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம். பிப்ரவரியில் ஆரம்பிச்சு நீங்கள் ஏப்ரல் மே கூட நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் ஒரு ரொம்ப கேப் விழுந்துருச்சுன்ற நான் ஒரு அந்த சமயத்தில் எலெக்ஷன் நடக்க போகுதுன்றதுனால எப்படி தான் நீங்கள் போட்டியிட போகிறதில்ல. நீங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டீங்களே, எப்படி தான் நீங்கள் போட்டியிட போகிறதில்ல. அந்த கேப் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது என்ன, அது விஜய் கிட்ட அந்த கோளாறு இருக்குதான், அது பிரச்சனையானு தெரியல. பட் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணவங்கிட்ட இருக்குது. நீங்கள் பேரை அறிவிச்சிட்டிங்கன்னா அடுத்தது உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 நாள் 15 நாளில் கொடி அறிவிப்பு, அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் போயிட்டே இருக்கும். அப்படி இல்லை, நமக்கு நேரம் இல்லை, அவர் சினிமாவில் நடிக்கணும், அந்த படம் ரிலீஸ் ஆகணும், இதெல்லாம் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை மாநாட்டுக்கான நீங்கள் என்ன பண்ணிடணும்னு கேட்டால் மே ஜூன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அடுத்தது 1 மாதம் கொடி அறிவிக்கிறது, அடுத்த ஒரு மாதம் நிர்வாகிகள் கட்டமைக்கிறது, அடுத்த ஒரு மாதம் கேட்டால் மாநாடு, அடுத்த ஒரு மாதம் இப்படி வந்ததுனாக்கா உங்களுக்கு
நீங்கள் ரொம்ப லாங் கேப் கொடுத்துட்டு அந்த ஒரு வருஷ நடவடிக்கையில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்சம் சொல்கிறீங்கல்ல, அது சொல்லும் போது கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். இப்போ பாருங்க தொண்டர்கள் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்களா இல்லை இப்போ பார்க்குறோம்ல, அந்த கட்சியோட ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து இப்போ உற்சாகமாக இருக்கிறது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கான கரெக்டு. அதுவே நான் தான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க இது வந்து ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணவருக்கும் அங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ண புஷி ஆனந்துக்கும் உள்ள முரண்பாடு. அதனால் விஜய் வந்து நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்த தடுக்கப்பட்டிருக்கிறாரு, இவங்களை நம்பி விட்டுட்டாரு, சரி இவங்க பார்த்துப்பாங்கன்ற ஒரு இருந்திருக்கலாம். இப்போ அடுத்தடுத்து மீடியாவில் நான் தான் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன் ஒரு இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இவர் முழுக்க முழுக்க நிர்வாகிகளை வந்து இவர் நேரடி பார்வையில் விஜய் வந்து நியமனம் பண்ணலன்னா சிக்கலாயிரும். ரசிகர் மன்றம் என்பது வேறு, ரசிகர் மன்றத்தில் நீங்கள் ரசிகர் ஒருத்தர் போனால் அது வேறு. ஆனால் இது மக்கள் பணியில் இருக்கிறவங்க, இந்த நிர்வாகிகள் வந்து விஜய் நேரடி பார்வையில் வந்து நியமனம் பண்ணலன்னா கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் நியமனம் பண்ணுறாங்களோ அவங்க கையில் போயிடும். தலைவர் டம்மிப்பா, எல்லாமே இவர் தான்ப்பா அப்படின்னு ஆகிடும். என் டி ராமாராவுக்கு அப்படி தான் ஒரு நிலைமை ஏற்பட்டது. முழுக்க முழுக்க அவர் வந்து கேட்டினா வந்து சிவபார்வதி கூடவே இருந்துட்டார். அவங்க கதை இவர் எப்படியோ எழுதிட்டே இருந்தாங்க. அவர் வந்து கட்சி அவர் பேரில் எழுதிட்டார். அது நடந்தது கடந்த காலத்தில். அது காரணம் கேட்டால் முழு கட்டுப்பாடு வந்து கட்சி வந்து தலைவரை சந்திக்கவே முடியாதுப்பா, எல்லாமே அவங்க மருமகன் தான், சந்திரபாபு நாயுடு தான் அப்படின்னு இருந்துச்சு. அப்போது கட்சி தன் உள்ளங்கையில் கொண்டு வந்துட்டார். அந்த மாதிரி நாளைக்கு நடக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லை. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை சந்திக்கவே முடியாது, பேசவே முடியாதுங்க, எல்லாமே வந்து அவர் தாங்க அப்படின்ற ஒரு இப்போ அந்த நிலைமை வந்து கொஞ்சம் மாறி இருக்குன்னு நான் பார்க்குறேன். மேபி இப்போ ஆதவ் அர்ஜுனா அவங்க உள்ள போனதுனால இந்த மாதிரியான மாற்றம். ஆதவ் அர்ஜுனா போனதுனால சொல்ல முடியாது. என்ன கேட்டால் ஆதவ் அர்ஜுனா நான் சொல்கிறேம்மா உங்களுக்கு, இதை சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்க தாவேக்கலை கேட்டால், ஆதவ் அர்ஜுனா மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 ஆதவ் அர்ஜுனா வந்து கட்சியில் இருக்கிறாங்க. இதுதாங்க முக்கியமானது. ஒரு தம்பி நடுவில் ஒரு தடவை என்கிட்ட ஒரு தடவை தொடர்பில் வந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், சார் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணியிருக்கிறேன் சார், விஜய் சாருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணியிருக்கேன் சார், 21% வந்து ஓட்டு வந்து அவருக்கு இருக்குது. அப்போ நான் விஜய் வந்து கொஞ்சம் அவர் அரசியல் நடவடிக்கைகளை ஆதரித்து பேசுறதுனால அந்த தம்பி என் லைனில் வந்து என்ன சொன்னார், 21% வந்து நான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் போய் நானே எடுத்துருக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். சரி உங்களுக்கு என்ன ஆர்வம்னு கேட்டேன் நான். இல்லை விஜயோட நான் ரசிகர், நான் அரசியல் வந்து நான் வந்து அவருடைய நடவடிக்கைகளை எப்படி வந்து சாதக பாதகம் பார்க்கும்போது 21% வந்து கேட்டிங்கன்னா வந்து நான் எடுத்திருக்கிறேன், எல்லா மாவட்டத்தையும் எடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரொம்ப நேரம் பேசினார். நான் இது எப்படியாவது கொண்டு போய் அவர் கையில் போய் சேர்க்கணும் சார். சார் நானே கேட்டேன், இப்போ இதை ஏன்பா என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்டேன். இல்லை சார் நீங்கள் தான் ஆதரித்து பேசுகிறீங்க சார், இது எப்படியாவது கொண்டு போயிட்டு விஜய் சார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், ஏற்கனவே அவங்க பேமெண்ட் வாங்கின ஒருத்தர் வந்து ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறவர் வந்து உட்காந்துருக்கிறாரு, அவ்வளோ ஈஸியாலாம் உன்னை விட்டுற மாட்டாங்க. ரெண்டாவது எனக்கும் அது வந்து தேவையில்லாத ஒரு வேலையாயிடும். நீங்களாக முயற்சி பண்ணி நீங்கள் போய்க்கணும் தம்பி, நான் வந்து தொடர்பில் இல்லை, நான் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் உங்களை கொண்டு போய் நான் விட்டேன்னாலும் அவர் வந்து என்னை சந்திக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு ரகசிய சந்திப்பாக தான் எங்கள் சந்திப்பே இருக்குது. அதில் உங்களை கொண்டு போய் நான் சொல்ல முடியாது, நீங்கள் யார் என்னன்றது எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரே ஃபோன் தொடர்பில் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் ஸ்ட்ராட்டஜிலாம் ரெடி பண்ணி உங்கள் ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்களா, இல்லை விஜய் பார்க்கணுன்ற அந்த ஆர்வத்தில் இருக்கிறீங்களான்னு இதெல்லாம் ஒரு இருக்குல்ல. அதனால் வந்து தம்பி அது சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். எவ்வளோ உருப்படுற விஷயம், எவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் இன்னொருத்தருக்காக நீங்கள் வந்து உங்களோட நேரத்தை உழைப்பை வீணாக்காதீங்க தம்பி, நீங்கள் வந்து சுயமாக நீங்கள் முன்னேற பாருங்கள். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, எதுவுமே இங்கே கேரண்டி கிடையாது, நீங்கள் எடுத்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் எப்படி கரெக்டுன்றது எப்படி நம்ம சொல்ல முடியும், அதனால் விட்டுருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணேன் நான். நீங்கள் வந்து உழைச்சி முன்னேற பாருங்க. என்ன வயசுன்னு கேட்டேன். அவர் சொன்ன 26 27 சொன்னார். சரி ஒரு சின்ன வயசில் நீங்கள் வந்து முன்னேற பாருங்கன்னு சொல்லி விட்டேன் நான். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஏற்கனவே இங்கே வந்து விஜய் கட்சியிலேயே 100 ஆதவ அர்ஜுனா இருக்கிறாங்க, 100 ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாங்க. என்னென்னா அவங்களாம் பேமெண்ட் வாங்காத இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதை வந்து விஜய் தான் தேடி கண்டுபிடிக்கணும். இப்போது எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது சௌமியா அவர் என்ன நினச்சாருன்னு கேட்டால், ஒரு பெரிய ஒரு பட்டாளம், ஒரு பெரிய தலைவர்களே ஒரு படை திரண்டாங்க. அப்போது யாரெல்லாம் எங்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணார் எம்ஜிஆர். ஒரு புள்ளி விவரம்னா அது பண்டுட்டி ராமச்சந்திரன் தான் ரைட் ஹேண்டில் வச்சுக்கிட்டாரு. அதேமாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருந்தார். இந்த பக்கம் ரைட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெடுஞ்செழியனை கொண்டு வந்தார். ஆரம் வீரப்பனை வந்து கொண்டு உள்ளே வந்து யாரெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும்ல, ஒரு திறமை இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து வச்சார். அதை வந்து விஜய் தான் முடிவு பண்ணணும். விஜய் பழகுனா தானே தெரியும் இங்கே யார் அறிவாளி இருக்கிறான், யார் வந்து வந்து டேலண்ட் என்ன டேலண்ட் இருக்குன்றத
விஜய் தானே முடிவு பண்ணணும், அவர் தான் தேடணும், அவர் கட்சி அவர் தான் தேடணும். நான் சொல்கிறேன் இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு எளிதாக கண்ணில் படுறது ஒரு ஆதவ அர்ஜுனா, ஒரு ஜான் ஆரோக்கியசாமி, இப்படி தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் நீங்கள் கட்சியிலேயே இருக்கிறாங்கன்ற நான் அதுக்கு தான் இப்போ நான் கேட்குறேன். இன்னைக்கு இருக்கிற எல்லாமே டிஎன்கேல இன்னைக்கு இருக்கிற துரைமுருகன் எல்லாருமே அண்ணாவால் தேர்வு செய்யப்பட்டவங்க. அண்ணா தேர்வு செய்யும் போது இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருந்தாங்க. ஒரு குரூப் சினிமாவில் இருந்தது, ஒரு குரூப் வந்து பச்சைபாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. அன்னைக்கு இன்னைக்கு மூத்த தலைவர்கள் அன்னைக்கு வந்து பச்சைபாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கட்சியில அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க பச்சைபாஸ்ல இருந்து வந்தவங்க வந்து அந்த மாதிரி இன்னும் தேடலையே. மாற்று கட்சியில் இருக்கிறவங்க நீங்க உள்ள விட வேணாம் சார், நீங்க அதுல கூட எச்சரிக்கையா இருங்க நீங்க. ஆனா உங்க சொந்த கட்சியில எவ்வளவு பேர் டேலண்ட் இருக்கிறான்றது ஒண்ணுமே இல்லையே. நீங்க நேர்காணல என்ன பண்ணிட முடியும்? 10 நிமிஷம் கூட்டு வச்சு பேச என்ன தெரிஞ்சிடும்? இதுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொன்னா ஒரு ஜேர்னலிஸ்டுகளை யாராவது கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் சொல்லுறேன் என்ன ஒன்று நான் சொல்ல என்ன கூட விட்டுருங்க, வேற யாராவது வந்து ஒருத்தரை வந்து தனிநபர்களை வந்து இவர் விஜய்க்கு வேண்டப்பட்டவங்களை யாராவது ஒருத்தரை வச்சு மேபி அப்படி யாராவது ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் யாராவது வச்சு கூட அவங்களால வந்து ஒரு டேலண்டான பர்சனை வந்து செலக்ட் பண்ண முடியும். இல்ல மேபி பேக் எண்ட்ல யாராவது அப்படி ஆல்ரெடி ஹெல்ப் பண்றாங்களோ தெரியல. அங்க யாரு தாடி பாலாஜி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு பின்னாடி. அதுக்கப்புறம் வந்து 2-3 படம், இந்த வேட்டைக்காரன் படத்தை ஒருத்தர் நடிச்சான்ல ஒரு பையன், ஸோ அவன் ஒருத்தர் இருக்கிறான் போல இருக்கு. அப்புறம் இன்னும் வேற 2-3 நடிகர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இந்த சஞ்சீவ் வேற ஒருத்தர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதானே. நம்பிக்கைக்குரிய சொல்கிறேன். நான் சொல்கிறது இருக்குன்னா, நீங்கள் நம்பிக்கைன்னா ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் யாராவது ஒருத்தரை போட்டு கூட அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண சொல்லலாம். அன்னு கேட்டால் டேலண்டான பர்சனுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல. அதை விட்டு நீங்கள் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு வந்து கேட்டால் மிகப்பெரிய ஆளுமையாக நீங்களே நினச்சிக்கிறீங்க. ஜான் ஆரோக்கியசாமி மிகப்பெரிய ஆளுமையாக நீங்கள் நினச்சிக்கிறீங்க, நீங்களே முடிவு பண்ணுக்கிறீங்க. ஆனால் அவள் நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அது மாதிரி ஆட்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 10 பேர் கிடைப்பான் இருக்கிறாங்க. அது நீங்கள் தானே தேடணும். தேடாமையா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இருப்பாங்கம்மா, நிச்சயமா இருப்பாங்க. இல்ல தேடாமையா இருந்திருப்பாங்க மேபி அவங்க இல்லையே. இதையே இப்போ இந்த நிர்வாகிகள் போடுறதே வந்து பல தரப்புல சொல்லி பல அழுத்தங்கள் கொடுத்த பிறகுதான் நீங்க இதை செய்றீங்க. என்னால கட்சி இந்த 1 வருஷத்துல எவ்வளவு வளர்ந்துருக்கணும்? இந்த பரபரப்பு எப்போ இருந்திருக்கணும் சொல்லுங்க? இப்ப இருக்கிற அந்த பரபரப்பு எப்போ இருந்திருக்கணும்? மார்ச் ஏப்ரல் இருந்திருக்கணும், மே மாசம் இருந்திருக்கணும். சமயத்துல எல்லாம் எலெக்ஷன் பீக்ல இருந்தது அப்படின்றதுக்கு. இப்போ பாருங்க, நான் சொல்றேன், இப்போ கூட எலெக்ஷன் இருக்கு, பை எலெக்ஷன் இருக்கு. இப்போ எலெக்ஷன் இல்லையா? இல்ல பை எலெக்ஷன் ஒரு தொகுதி, அப்போ இதே ஈரோடு எலெக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து விக்கிரவாண்டி எலெக்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அது வேற கட்சியோட நடவடிக்கைகள்னு சொல்றேன் நான். அவரும் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுதான் நான் சொல்றேன். அதனாலதான் நான் திரும்ப நான் சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வேணும். இல்ல அதான் இப்ப முடிச்சிட்டாரு. அது முடிச்சிட்டாருன்னா அப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டா இறங்க போறாரு. முடிச்சிட்டுன்னு 70வது படம் டிஸ்கஸ்ல போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், அவர் சொன்னாரா? விஜய் எங்கேயா சொன்னாரா இதுதான் எனக்கு 69 கடைசி படம் சொன்னாரா? ஆமா சொன்னாரு. எங்க சொன்னாரு? அறிக்கையெல்லாம் ஒன்றும் சொல்ல. ஏற்கனவே ஒப்புக்கொண்ட 2 படங்களை முடிச்சுட்டுன்னு சொன்னார். நாமளா கற்பனை பண்ணினோம், ஓ இது வந்து கோட்டு, அதுக்கப்புறம் வந்து 69 நினைச்சிட்டோம் நம்ம. ஆனா ஒப்புக்கொண்ட 2 படங்கள் தான் சொன்னார் தவிர என்ன 69 படம் தான் கடைசி படம்னு சொன்னாரா? சொல்லல. சொன்னதை எடுத்து காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். இல்ல 70வது படமும் போறாரு, நடிக்கட்டும். ஐயோ நான் தப்புன்னு சொல்ல. ஆனா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு, ஏன்னா அவர் படம் வரும்போதுதான் சினிமா துறையில நல்லபடியான ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வருது. அந்த துறையில இருக்கிறவங்க நிறைய பேருக்கான வாய்ப்பு. நான் தான் சொல்லல, விஜய்க்குன்னு ஒரு ஃபேன்ஸ் பட்டால். நான் தான் சொல்றேனே, 50 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க நடிகர் விஜய்க்கு. எவ்வளோ? 50 லட்சம் ஃபாலோவர்ஸ். எவ்வளோ பேருக்கு தெரியும்? யாருக்கா தெரியுமா? ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணவருக்கு தெரியுமா? இல்லை வந்து 50 லட்சம் பேர் வந்து சினிமாவில் இருக்கிறாங்க ஃபாலோவர்ஸ். அரசியலுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க. 1 கோடி பேரா? எல்லாம் சொல்றாங்க 1 கோடி பேர் மெம்பர் ஆகிட்டார். கிடையாது. அரசியல் விஜயை வந்து, பொலிட்டிஷியன் விஜயை வந்து ஃபாலோ பண்றவங்க 5 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. சினிமா விஜய் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எப்படி இந்த அப்போ பிடிக்கலையா? சினிமா விஜய் தான், அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து இருக்கு. அது எல்லாமே வாக்கா மாறுமான்றது வந்து இந்த தேர்தல் அவருடைய நடவடிக்கைகள் தான். அதுக்காக வாக்கா மாறாதுன்னா நான் சொல்லலை. தேர்தல் நடவடிக்கை, அரசியல் நடவடிக்கையில தெரிய வரும். இப்ப பரவாயில்ல, நான் சொல்றேன் நிச்சயமா இப்ப பரவாயில்ல. நான் தான் சொல்றேனே, முன்னே விட இப்ப எனக்கு புஷி ஆனந்தோட செல்வாக்கை வந்து இவர் எப்போ வந்து குறைக்கிறாரோ,
புஷியானது எப்போ வந்து ஓரம் கட்டுறாரோ இல்லை புஷியானது எப்போ பொட்டலம் கட்டி பாண்டிச்சேரிக்கு அனுப்புகிறாரோ அப்போ விஜய் கிளியர் ஆகிட்டாருன்னு அர்த்தம். கிளியர் ஆகிட்டாருன்னு அர்த்தம். இது உண்மை. நான் அங்கே மைனஸ் எதுன்னு பார்க்கணும். நீங்கள் அரசியலில் மைனஸே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே புஷியானது தான். ஏன்னா 2வது 3வது நபரில் யாரையும் விட்டா தானே, ஐயோ அவன் வரக்கூடாது இவன் வரக்கூடாது நானே இருப்பேன், நான் தான் கடைசி வரைக்கும் வந்து அமைதி படத்தில் வர மாதிரி, படை படத்தில் வர மாதிரி மணிவண்ணன் எப்படி சத்யராஜுக்கு மணிவண்ணன் கூட இருப்பாரோ அதே மாதிரி இருக்கணும்னு நினச்சா எப்படி? நான் சொன்னவனே உங்களுக்கு அந்த குளத்துல ஜட்டி துவைக்கிற அது சட்டை ஞாபகம் வருது இல்ல? எங்கேயோ தெரியுது இல்ல இல்ல அடுத்தது என்ன கேள்வி தான் யோசிச்சுட்டாரு. இல்ல உண்மையாதான். ஏன்னா அவர் தான் தடுக்கிறாரா தலைவரை பார்க்க? சில பேரை சொல்ல விரும்பலாமா, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து ஒரு வேற கட்சியிலிருந்து விலகி வந்து நீண்ட காலமா வெளியே இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து போலீஸ் அதிகாரி ஓய்வு பெற்றவங்க இருக்கிறாங்க. இப்படி வந்து ஐஏஎஸ்க்குலாம் சில பேர் இருக்கிறாங்க, பல துறைகளில் வேலை செஞ்சவங்களும் இருக்கிறாங்க, பல கட்சிகள் வேலைக்கு வந்துட்டு எப்போ வந்து இவங்க கேட்டை திறப்பாங்கன்னு பார்க்குறாங்க. ஆனால் கேட்டை திறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு திறக்கக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது. அங்கே வந்து கேட் போட்டு வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் கொண்டு வந்தால் இங்கே இருக்கிற ரகசியங்கள்லாம் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு காரணம். ஆனால் காரணம் அது கிடையாது. இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா விஜய் கூட ரொம்ப நெருக்கமாகிடுவாங்க, நேரடியாக அவர்கிட்ட தொடர்பு போயிடுவாங்க, நமக்கு செல்வாக்கு இருக்காக இல்லாமல் போயிடும். அதுக்காக பண்ணுறது. எப்படி விஜயகாந்துக்கு வந்து பிரேமலதாவும் வந்து சுதீஷும் வந்து பக்கத்தில் நின்ட்டாங்களோ, விஜய்க்கு வந்து அது குடும்பம் பின்னாடி இல்லை, குடும்பம் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிறது யாரு கேட்டால், நாம தான் நெருக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறது யாருக்குன்னா முதல் நபர் வந்து புஷியானது. அதுக்கப்புறம் வந்து அது இவரும் இருக்கலாம், யார் ஜான் ஆரோக்கியசாமி கூட இருக்கலாம். அடுத்த நபர்கள் யாரும் வந்துடக்கூடாது. இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறவங்களுக்கு வந்து நேற்று வரைக்கும் ஐயநாதனுக்கு வந்து ஆதரவாக பேசிகிட்டு இருந்தார். நேற்று அவர் வந்துட்டார், இனி நான் வந்து விஜய் ஆதரிக்க மாட்டேன் சொல்லிட்டார் அவர். ஏன்னா எனக்கு வந்து டவுட் வந்துடுச்சு, எனக்கு வந்து அவருடைய நடவடிக்கை பிடிக்கல எனக்கு அப்படின்னு அவரே சொல்கிறாரு. விஜய்ன்னு சொல்கிறாரு. நேற்று வரைக்கும் தளபதினு சொல்லிட்டு இருந்தார். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு சொல்கிறேன். அதனால் இதுதான் நடக்கும். ஏன்னா அடுத்த கட்டம் இங்கே பத்திரிகையாளர்கள் போகிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க, இன்னும் பல. ஆனால் அங்கே யாரும் வந்து விடலை. ஆனால் இது இப்போ இருக்கிற முன்னைய விட இந்த விஜய் வந்து இப்போ பெட்டர்னு வேணா சொல்லலாம். கம்மியாக இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாரு, நல்லது தானே, மகிழ்ச்சி தானே. ஆனா முன்ன அதுதான் நான் சொல்றேன், இன்னும் இது போதாதுன்ற, நான் இன்னும் ஒரு அரசியல் நடவடிக்கைகள் போதாது. ஆரம்பம் இல்லை சார், கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே இருக்கட்டும். அதான் அவர் சொன்ன மாதிரி நிதானமாகவே நம்ம பயணிக்கிறோம்னு சொல்றாரு. பார்க்கட்டும், மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ நிதானமாக, அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்ற மாதிரி அதே போல் நிதானமாக இருந்து ஸோ வெற்றி பெறுறாரா இல்லையான்றத தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரா மற்றும் நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி.